நிச்சயமாக. அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கே எஸ் அழகிரி இந்த பொறுப்பில் இருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை ஒரு கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு என்பதை நாம் காண வேண்டும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலானது வேகமாக நடைபெற இருக்குது. இதையடுத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக கே எஸ் அழகிரி தொடர்ந்து இருப்பதன் காரணமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலாக இருக்கட்டும், நிர்வாகிகள் மத்தியிலாக இருக்கட்டும், காங்கிரஸ் தலைமை மாற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக கே எஸ் அழகிரிகள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார் என்ற ஒரு நிலை தற்போது கூறப்பட்டது. ஏனும் பல்வேறு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியே அந்த நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவியது. கே எஸ் அழகிரி எதிர்ப்பாக பலர் தங்களுடைய கருத்துக்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரை மாற்றம் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே அவர் மாற்றம் செய்யப்படுவார் என்ற ஒரு கருத்தானது நீடித்து வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த பட்சத்தில் தற்போது அந்த பொறுப்பை ராஜேஷ்குமார் அவர்களிடம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல்களில் இந்த கூட்டணி குறித்து பேசுவது, தொகுதி எண்ணிக்கை குறித்து பேசுவது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் இனி செல்வ பெருந்தகை ஈடுபடுவார் என்று தெரிய வருகிறது. தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் மட்டத்தில் ஒரு இளைஞர் இந்த பொறுப்பில் இருந்தால் ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை ஒரு கருத்தில் கொண்டு செல்வ பெருந்தகை இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மட்டத்தில் பல்வேறு அணிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்திருந்தாலும் இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக ஒரு புது ஒரு ஓட்டம் இருக்கும். இந்த கட்சியின் மத்தியிலே ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தில் கொண்டே செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.